ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டு டப்பாலாம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஐடியா பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஐடியாக்காக இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துகிட்டு அதை இதை போல் ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக இந்த 2 டப்பாவையுமே ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுடுறேன். அடுத்ததாக இது கொஞ்சம் ப்ளெயினாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் ஒரு கலர் பேப்பர் ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி, அதாவது பார்டர் மாதிரி ஒட்டி விட்டுறேன். நான் கலர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் லேஸ் இல்லைன்னா கிளிட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இதை எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கிறேன். பெயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஷேப்பில் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு இதுக்கு சுற்றிக்குமே பிங்க் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஹார்ட்டின் ஷேப்பில் டாட் மாதிரி வச்சுருக்கேன். இப்போது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஃப்ட் திங்ஸ் அப்படி இல்லைன்னா ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் கூடமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியும் இல்லைன்னா அதுக்கு பின்னாடி ஒரு டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வாலில் அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற கேரி பேக்ஸ் எல்லாமே கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேரி பேக்ஸ்லாம் போடும்போது தேவைப்படுறப்ப டக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் ஐடியா பார்த்துடலாம். இந்த ஐடியாக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேர்டு டப்பா தான் எடுத்திருக்கேன். இப்போது அதுக்கு மேலே இருக்கிற அந்த பேப்பரை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இது ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அதனால் ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஐடியா இந்த மாதிரி கேர்டு டப்பாலே கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேப்பர் கப் இருக்கும் இல்லையா, அதில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரியே எண்டு வரையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு சென்டரில் மட்டும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பாட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதே மாதிரியே எண்டு வரையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பார்க்கும்போதுமே ரொம்ப டிசைனாக நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு ப்ரௌன் கலர் பெயிண்ட் அப்படின்னா ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இப்போ ரெட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த டப்பா ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ணி அடிச்சுக்கிறேன். அப்புறமா ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த கலர் பேப்பரை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதையே இன்னொரு தடவை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 டைம் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பெட்டல் ஷேப் இல்லைன்னா லீவ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு ஃப்ளவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு எண்ணெய் மட்டும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரே கலரில் ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர்ஃபுல்லாக கூட கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 4 ஃப்ளவர் பக்கம் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா இன்னும் கொஞ்சம் டிசைனுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி சின்னதாக டாட் மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு பெட்டல்ஸ்லையுமே இந்த மாதிரி கோடு மாதிரி சின்னதாக போட்டு விட்டுக்கிறேன். இந்த மாதிரியே எல்லா ஃப்ளவர்ஸ்லையுமே பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு டூத் பிக் எடுத்துகிட்டு இதுக்கு சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலேயுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பீட்ஸ் மட்டும் ஒட்டி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரியே எல்லா ஃப்ளவர்ஸ்லையுமே டூத் பிக்கை அட்டாச் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்லையுமே டூத் பிக் அட்டாச் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த கேர்டு டப்பாக்குள்ளே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே இந்த மாதிரி 4 ஃப்ளவர்ஸை மட்டும் போட்டுட்டேன். அப்புறமா இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு நெயில் பாலிஷ் பாட்டிலோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெயிட்டாக இருக்கிற திங்ஸ் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான ஒரு ஷோ பீஸ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேர்ட் ஐடியா பார்த்துடலாமா? தேர்ட் ஐடியாக்காக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஐடியாவில் யூஸ் பண்ண அதே டப்பா தான், அதே மாதிரியான டப்பா தான் எடுத்திருக்கேன். இப்போ அதையுமே ரெண்டாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி சின்னதாக அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்படி ஒட்டிட்டோம்னா ஒரு பிளாஸ்டிக் பவுல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக 2 சைடும் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இந்த பாக்ஸ் ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த இடத்துலையுமே அந்த ஹோல்ஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளாக் கலர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா ஒரு ஈஸியான ஒரு பிளாஸ்டிக் பவுல் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா தான். அப்புறமா இதே மாதிரி அந்த டப்பாவுடைய மூடியையுமே ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையுமே நல்லா ஜாயின் பண்ணி மூடும் போது கரெக்டாக மூடுதான்னு பார்த்துக்கோங்க. அப்புறமா இதுலேயுமே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுறேன்.
இந்த மூடியில் மட்டும் ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு கலர் பேப்பர் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். இப்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த வந்து கவர் பண்ணுறதுக்காக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாக் கலர் பேப்பரை வந்து ஒட்டிக்கிறேன். இதே மாதிரியே வந்து ஒரு 4 பீஸ் போல் கட் பண்ணி இந்த டப்பா மூடி ஃபுல்லுமே வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மூடும்போது நல்லாவே டைட்டாக இருந்தது. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி கோலம் மாவு வந்து கொட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய டப்பாவையே ஒரு சின்ன டப்பா சைஸ் அளவுக்கு கன்வெர்ட் பண்ணி மாற்றியாச்சு. இப்போ இதையுமே வந்து மூடி போட்டு வந்து மூடி வச்சிடுறேன். ஸோ பார்க்கும்போதுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இப்போ வந்து 4th ஐடியா வந்து பார்த்துடலாமா? இந்த ஐடியாக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஐஸ்கிரீம் டப்பா வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கேர்டு டப்பா கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு டப்பாவில் மட்டும் இந்த மாதிரி லாவெண்டர் கலர் வந்து கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு டப்பாவில் வந்து ஒரு ப்ளூ கலர் பேப்பருமே ஒட்டிட்டேன். இப்போது அந்த ஒரு டப்பாவுக்கு மேலே மட்டும் சின்னதாக வந்து நைஃபை ஹீட் பண்ணி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். அப்புறமா இதில் வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி வந்து ஒட்ட போகிறோம். அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். அடுத்ததான் வந்து இதுக்கு சென்டர்லேயுமே இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போது இதை வந்து ஒரு உண்டியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து காயின்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஐஸ்கிரீம் டப்பா யூஸ் பண்ணி வந்து ஒரு சின்ன ஒரு உண்டியல் வந்து பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து 5th ஐடியா வந்து பார்த்துடலாமா? இந்த ஐடியாக்காக அந்த மாதிரி மஷ்ரூம் அந்த டப்பா தான் வந்து எடுத்திருக்கேன். அப்புறமா இதில் வந்து ஒரு ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு இது நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா ஒரு கோல்டு கலர் வந்து பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டை வந்து இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரியும் வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இதுக்கு எண்ணில் மட்டும் குட்டி குட்டியாக வந்து டாட் மாதிரி வந்து வச்சுக்கிறேன். இந்த மஷ்ரூம் டப்பாவே வந்து டிசைனாக வந்து நல்லா இருந்தது. அதனால் இந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கோல்டு கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி சின்னதாக அந்த மாதிரி டாட் மட்டும் வச்சுட்டேன். அப்புறமா அதுக்கு மேலே மட்டும் கொஞ்சம் ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லேஸ் மட்டும் மேலே வந்து ஒட்டி விட்டுறேன். ஸோ லேஸ் வந்து இல்லைன்னா கிளிட்டர் ஃபார்ம் ஷீட்டை கூட வந்து கட் பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு சைட்லையுமே ஒரு சில்வர் கலரில் வந்து லேஸ் வந்து இருந்தது. அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி லேஸை கீழே வந்து ஒட்டிட்டேன். அடுத்ததாக டபுள் சைட் டேப்பை வந்து இதுக்கு பின்னாடி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே இந்த மாதிரி வந்து ஒரு மயில் ரெக்கை, அதுக்கப்புறமா வந்து இந்த முருகன் அந்த சாமியோட அந்த வேல்லாம் அந்த மாதிரி இதுக்குள்ளே டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா வந்து ஃபெவிக்விக் இல்லைன்னா வந்து க்ளூகன் அந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி வந்து வால் அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியாவுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அவ்வளோதான், வந்து ஒரு வேஸ்ட் டப்பாவை மட்டும் யூஸ் பண்ணி 5 ரீயூஸ் கிராஃப்ட் ஐடியாஸ் வந்து பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 ஐடியாஸில் வந்து உங்களுக்கு எந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரீயூஸ் கிராஃப்ட் ஐடியாவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.